இப்போ உள்ள ஆங்கர்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கும் எங்களுக்கும் பார்க்குறப்போ, ஸோ முன்னாடிலாம் வந்து ஒரு ஊர்ல ஒரு ஆங்கர் இருந்தாருன்னா, சூப்பரே அவருப்பா அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு 5 ஆங்கர்ஸ் சொல்றாங்க. நான் இந்த சேனல் பண்றேன். மொபைல் வச்சிருக்கவங்க எல்லாருமே ஆங்கர் இப்போ. லைக் அந்த மாரி. ஸோ அத எப்படி நீங்க பார்க்குறீங்க? இவ்வளோ ஆங்கர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ நீங்க பண்ண டைம்ல இந்த மாரி இப்போ ஆங்கர்ஸ் பண்றாங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க தானே எப்படி இருக்கீங்க? நீங்க சொல்லுங்க. இப்ப நான் என்னோட பார்வை ஒண்ணா இருக்கும். இப்ப நீங்க வந்து உங்க கூட இருக்க எல்லாருமே ஆங்கர்ஸா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு தான் மீட் பண்றீங்க. கரெக்ட் சார். இப்போ இருக்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு சோஷியல் மீடியால ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாலோ இல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தாலே நம்ம வந்துட்டு ஆங்கர் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்ற ஒரு இதுல போகுது. ஆனா இப்போ நாங்க லேர்ன் பண்ணிட்டு வரோம் இல்ல ப்ரொஃபஷனலா நாங்க வந்துட்டு படிச்சுட்டு இல்ல ப்ராக்டிஸ் பண்ணி வரோம் அப்படின்னும் போது அந்த ஒரு இது வந்துட்டு எங்களுக்கு அஃபெக்ட் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் தான் சார் இருந்துட்டு இருக்கு. புரியலம்மா. எப்படி சொல்றது, இப்போ பேசிக்கா வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை வச்சு தான் எங்களையுமே வந்துட்டு ஜட்ஜ் பண்றாங்க. ஓகே, இவங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கு, இவங்க இந்த அளவுக்கு இவங்க வந்துட்டு எலிஜிபிள் அப்படின்ற ஒரு வே தான் வந்துட்டு இப்போ இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு சார். ஸோ அதை நீங்க ஸோ அவங்க வந்து சொல்றது ஒரு இன்ஸ்டாவோட ஃபாலோவர்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க லைக் சொல்ல வராங்க. எப்படி இருந்தாலும் நீங்க இப்போ இதை பத்தி நீங்க வந்து ஒரு போட்டோ தான் போடுவீங்க உங்க இன்ஸ்டா பேஜ்ல. இது மாதிரி நான் இன்டர்வியூ பண்ணேன் அப்படின்னு சொல்ல போறீங்க. அதுக்கு மேல எதுவும் நீங்க இதை கேரி பண்ண முடியாது. ஏன்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கு, அது வந்துடும். ஆக்சுவலி என்னன்னா நீங்க அப்போ பண்ணும்போது கண்டென்ட் தெரியுமா ஆங்கருக்கு, அவரால் அதை மேனேஜ் பண்ண முடியுமா ஷோ அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போ ஆங்கருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ அந்த ஆங்கருக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டால இருக்கு, ஸோ அவங்க ஃபேஸ் எந்த அளவுக்கு ரெகக்னைஸ் ஆயிருக்கு, அவங்க யாரெல்லாம் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்து ஆங்கர்ஸ் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு நான் எனக்கு என்னென்னா இப்போ இருக்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணுறது இப்போ நானே வந்து ஒரு 10 பேரை ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பேன். அதை நான் எதுக்கு ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது என்கிட்ட தான் இருக்குது சாய்ஸ். நான் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபாலோ பண்ணுறேன்னா, இல்லைனா பார்க்குறதுக்கு நான் இந்த பையன் வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணுறாரு, அந்த ட்ரெஸ்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் அதுக்காக பண்ணுறேன்னா, இல்லைனா இவங்க வந்து இவங்க பேசுகிறது இவங்க ஸ்மைல் எனக்கு பிடிச்சிருக்கு அதுக்காக மட்டுமே நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத வச்சுருக்கேன். எதுக்குன்னு தெரியாது. ஆனால் எல்லா இடங்களையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஃபாலோவர்ஸே ஆர்கானிக்காக இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட்டபிள் விஷயந்தான். இல்லை எல்லாருக்குமே தெரியும் எத்தனை பேருக்கு வந்து ஆர்கானிக்கான ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எத்தனை பேருக்கு க்ரியேட் பண்ண ஒரு நம்பராகவும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படிலாம் பார்க்கும்போது நாளைக்கு டிஜிட்டல் மீடியாவில் அது என்னவா இருக்கும்னு எனக்கும் புரியலை.